அடுத்ததாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம் தேவா. சார், இப்ப திமுகவோடு தேமுதிக கூட்டணி அமைப்பது ஏறக்குறைய உறுதியா இருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். உறுதி செய்யப்பட்டு விட்டது. நேர்ல சந்திப்பு நடத்திருக்கிறாங்க போது அந்த கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார் தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இது திரு ஷியாம் அவர்கள் சொன்னது போல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நகர்வு தான் தேர்தல் நேரத்துல. தேமுதிக இந்த முடிவை எடுக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா கடந்த 3-4 நாட்களாக என்டிஏ கூட்டணிக்கு செல்வார் அப்படின்னு மற்ற தொலைக்காட்சிகள் செய்திகள் வெளியிட்ட போது ஈஷா மையத்துல அவர் ஈஷா மையத்தினுடைய இந்த மகா சிவராத்திரி நிகழ்வுல கலந்து கொண்டதையும், அங்கே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திரு SP வேலுமணி உள்ளிட்டவர்கள், அதே போல பாஜகவுடைய மூத்த தலைவர் எல்லாம் கலந்து கொண்டதையும் வைத்து அவர் அங்கே கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்றெல்லாம் செய்திகள் வெளியிட்ட போதும் நியூஸ் 18 பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த நகர்வும் இல்லை என்பதுல நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் கூட திமுக கூட்டணியில் மதச்சார்பற்ற அந்த கூட்டணிக்கு வருகிறது அப்படிங்கிற செய்தியை முதல்ல நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இந்த முடிவு அப்படிங்கிறது பிரேமலதா அவர்கள் ஏற்கனவே அவங்க மாவட்ட செயலாளர்களோடு பேசிய போது மாவட்ட செயலாளர்கள்ல பெரும்பாலானவர்கள் திமுக கூட்டணிக்கு செல்வதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க பிரதிபலிச்சாங்க. அதைதான் அவங்க நேற்றும் கூட வெளிப்படுத்தியிருந்தார் பிரேமலதா. பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளுடைய விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு கூட்டணி விரைவில் அறிவிப்போம், அது உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய கூட்டணியாக இருக்கும் என்று நேற்றே அதற்கான ஒரு முன்னோட்டத்தையும் கூட அவர் கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையிலும் கூட இன்றைக்கு அது நடந்திருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். 2011 தேமுதிக அதிமுகவோடு கூட்டணி அமைத்ததுனால அந்த தேர்தல்ல அதிமுகவுக்கு வெற்றி கிடைத்தது. உங்களுக்கு தெரியும், திரு விஜயகாந்த் அவர்கள் இருந்த போது திரு ஷியாமும் அதைதான் குறிப்பிட்டாரு. பால் நழுவி பழம் நழுவி பாலில் விழும்னு கலைஞர் அப்போது சொல்லியிருந்த போது அவங்க அதற்கு நேர்மாறான வேறொரு நிலைப்பாடு எடுத்தாங்க. அப்போ எதிர்கட்சியாக விஜயகாந்த் அந்த இடத்துல வந்தார். இப்ப அதுக்கு பிறகு 2019, 2020 தேமுதிக பொறுத்த வரைக்கும் ஒரு கசப்பு அதிமுகவோடு இருந்து வர்றதை பிரேமலதா அவர்கள் பல நேரங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா ராஜ்யசபா குறித்த அந்த ஒரு கவலை அல்லது கசப்பு தேமுதிகவுக்கு எப்போதும் இருந்து வந்தது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு சொல்லதிகாரம் நிகழ்ச்சியிலே இதை பற்றி நம்ம பேசியிருப்போம். 2019, 2020 அப்படின்னு தேமுதிகவுக்கு ராஜ்யசபா தருவதாக வாக்குறுதி தரலனாலும் தேமுதிக அது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அந்த நேரத்துல அவங்க பாமகவுக்கு ஒன்று, GK வாசனுக்கு ஒன்று என்று கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தாங்க அதிமுக. பிறகு 24 தேர்தலுக்கு அப்போது ஏற்பட்ட உடன்படிக்கைகளையும் கூட 25 தரப்படவில்லை அப்படிங்கிற ஒரு அந்த வருத்தமும் அவர்களிடம் இருந்தது. அதுல இருந்தே ஒரு இடைவெளி அவங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சது. தேமுதிக அதிமுக தலைமையிடம் இருந்து சற்றே விலகி இருக்கக்கூடியதை பார்ப்போம். அது இடையில தான் அவர் சுதீஷ் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அந்த சந்திப்பின் போதுதான் அவருக்கு பேசி இன்னும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல இருந்து ஆனால் இப்போது அது மாறி இருக்கிறது. ரொம்ப குறிப்பா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ இல்லாத ஒரு கட்சியாக அது மாறி இருக்கிறது. ஒரு பிரதான எதிர்கட்சியாக சட்டமன்றத்துல பிரதான எதிர்கட்சி என்ற அளவுக்கு உயர்ந்த ஒரு கட்சி. திரு விஜயகாந்த் அவருடைய மறைவு, அதற்கு பிறகு அவருடைய உடல்நலம் இல்லாமல் இருந்தது, மறைவு, அதுக்கு பிறகான விஷயங்கள் என்று தொடர்ச்சியா அவங்க ஒரு வாக்கு சதவீத அடிப்படையில சரிவை சந்திக்க வேண்டிய அல்லது சட்டமன்றத்திலேயோ இடங்கள் இல்லாத ஒரு இடம் அப்படின்னு வரக்கூடிய சூழல் தான் இன்றைக்கு இந்த முடிவை நோக்கி அவங்க நகர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியும். சமீபத்தில் ஏற்கனவே சொன்ன போது சமீபத்தில் நடைபெற்ற இந்த தேமுதிக மாவட்ட செயலாளர் கூட்டத்துல 60க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு பலருமே திமுக கூட்டணியோடு நாம் இடம்பெற வேண்டும், அதுதான் வெற்றிக்கான வாய்ப்பாக இருக்கும், அப்போது இடங்கள் குறித்த மிகப்பெரிய ஒரு நெருக்கடி எல்லாம் இல்லாம இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை கூட வச்சாங்க. பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில அவங்களுடைய ஆரம்ப கட்டங்கள்ல சுதீஷ் எல்லாம் போய் பேசிய போது எதிர்பார்ப்பு என்பது என்னவா இருந்ததுன்னா, திரு அன்புமணி தலைமையில கூடிய பாமக 18+1 அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க இடங்களை பெறும்போது அதே அளவுக்கு சம அளவிலான இடங்கள் எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை அவங்க அதிமுக வச்சிருந்தாங்க. நான் திரு எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுடைய இப்போதைய வாக்கு சதவீதம் உள்ளிட்ட அம்சங்களை குறிப்பிட்டு அவ்வளவு இடங்களுக்கான வாய்ப்புகள் இல்லை, சாத்தியக்கூறுகள் இல்லை, ஒற்றை இலக்கம் தான் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் அவர் உறுதியாக இருந்ததுனாலையும் அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் இருந்தது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு மெகா கூட்டணி அமைப்பது ஏற்கனவே 2021 இருந்த கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரையும் ஒன்றாக இணைப்பது அப்படிங்கிற இடத்துல தான் இருந்தாங்க. ஆனால் அது ஒரு இன்றைய இந்த நகர்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்ப இன்னொரு கூடுதலான ஒரு இதாக பார்க்கப்படும். இதுல தேமுதிகவுடைய வரவு அப்படிங்கிறது திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா
இப்ப கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்ல தேமுதிகவுக்கு ஓரளவுக்கு நல்ல வாக்கு சதவீதம் இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் 5000 15,000 20,000 வரைக்குமான வாக்குகளை பெறக்கூடிய ரிஷிவந்தியம் போன்ற விஜயகாந்த் வெற்றி பெற்ற தொகுதி அல்லது விருதாச்சலம் போன்ற தொகுதிகள்ல இன்னும் இந்த பகுதிகள் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல செல்வாக்கோடு இருப்பது என்பது திமுக கூட்டணிக்கான கூடுதல் பலமாக. ஏன்னா அதிமுகவும் திரு அன்புமணியும் கூட்டணி இருக்கக்கூடிய இடத்துல தேமுதிக வேண்டும் என்கிற இடத்தை திமுகவுடைய அமைச்சர்களும் விரும்பினாங்க. திரு MRK பன்னீர்செல்வமோ அதே போல விருதுநகர்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு மாணிக்கம் தாக்கூர் போட்டியிட்ட போது அங்க விஜய பிரபாகரன் போட்டியிட்டு கடைசி வரை அவர் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் அல்லது நல்ல ஒரு போட்டியை கொடுக்கக்கூடிய சூழல் இருந்தாரு. கடைசி 2-3 சுற்றுக்கள்ல தான் நிலைமை மாறி மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெறக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருந்தார். அப்போவே விஜய பிரபாகரன் தேமுதிகவுக்கான அந்த ஒரு வலு எவ்வளவு இருக்கிறது அப்படிங்கறத அவர் நிரூபித்திருந்தாங்க. எனவே விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளுக்கும் அதே போல தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட தொகுதிகளுக்கும் தேமுதிகவுடைய வருகை அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்கு கூடுதல் பலத்தை கொடுக்கும்ன்றதுதான் திமுக இருக்கக்கூடிய சில அமைச்சருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. அந்த அடிப்படையில இப்ப திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னவா இருக்கும் அப்படின்னா, தேமுதிகவும் வருகிறது. ஏற்கனவே திரு KC வேணுகோபால் உள்ளிட்டவர்கள் குறிப்பிட்டது போல இப்ப காங்கிரஸ் கூட்டணி திமுகவோடு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கூடுதல் இடங்களை அவங்க எப்படி ஒதுக்க போறாங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்கும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது தேமுதிகவுடைய இந்த வருகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏற்கனவே அவங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க குறிப்பிடுறது, திமுக தலைவர்கள் குறிப்பிடுறதுங்கிறது 2024 நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 42 43% இருக்கிறது. அப்ப கூடுதலாக தேமுதிக இணையும் போது இது முக்கியமான தொடர்ச்சியா திரு ஸ்டாலின் முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடியது 200 இடங்கள் அப்படிங்கிற இலக்கை வைக்கிறாரு. அப்ப அந்த இடத்தை நோக்கி போக வேண்டும் என்கிற இடமும் இன்னொரு முக்கியமான அம்சம் இதுல நம்ம பார்க்கும்போது பலமுனை போட்டி அப்படிங்கிறதாக இந்த தேர்தல் மாறுகிறது. நீங்க நாம் தமிழர் ஏற்கனவே தனித்து போட்டி அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க. தாவேகா விஜய் தலைமையில முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறாங்க. அவங்க இளைஞர்களை வாக்குகளை பிரிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய இடத்துல இருந்து பலமுனை போட்டியாக இருக்கும்போது ஒவ்வொரு தொகுதியிலும் கிடைக்கக்கூடிய 2000 வாக்குகள், 3000 வாக்குகள் அல்லது 5000 வாக்குகள் என்பதும் கூட முக்கியமானதாக மாறக்கூடிய ஒரு தேர்தலா மாறுது. ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்விகள்ல அந்த எண்ணிக்கை வரும் அப்படிங்கிற ஒன்றும் இதுல பார்க்கப்படக்கூடிய சூழல் இருந்துதான் இந்த தேமுதிகவை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வருவது அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுல திமுகவும் வந்திருக்கிறது. தேமுதிக இது 2 பேருமே கிட்டத்தட்ட வின்-வின் சிச்சுவேஷன் அப்படின்னு பார்க்க முடியும். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போது அந்த சட்டமன்றத்துக்குள்ள உறுப்பினர்கள் செல்ல வேண்டிய ஒன்றும், அவங்களுக்கு கட்சிக்கான அங்கீகாரம் பெறுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை அப்படிங்கிற இடத்துல இருந்தும் இப்ப வெற்றி பெறக்கூடிய ஒரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்கிற இடத்துல இருந்தும் பிரேமலதா அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். அதே போல இதுல இன்னும் கூடுதலாக என்னெல்லாம் பேசப்பட்டிருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா மேலவை ராஜ்யசபா அப்படிங்கிற கோரிக்கையை தேமுதிக ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் அது ஒரு டிமாண்டா சொல்லப்பட்டு அவங்களுக்கு வெளிப்படையாக அதிமுக அறிவித்த ஒரு தொகுதியும் கூட ஒரு மேலவை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில இப்போது திமுக கூட்டணியிலும் அது பேசப்பட்டிருக்கலாம். அந்த அடிப்படையில தான் ஏன்னா நம்ம நேற்று சொல்லதிகாரத்தினுடைய அடிப்படையான அம்சமே இந்த +1 அப்படிங்கிறது ராஜ்யசபா இடம் என்பது, ராஜ்யசபா தேர்தல் என்பது மார்ச் 16ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தல் என்பது கூட்டணி கணக்குல ஒரு தீர்வை உண்டாக்குதா, குழப்பத்தை உண்டாக்குதான்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில பார்த்தா இது திமுகவுக்கு ஒரு கணக்கை திமுக தேமுதிக இந்த 2மே வின்-வின் சிச்சுவேஷன்ல இருந்து இந்த முடிவை எடுத்திருக்காங்கன்னு பார்க்க முடியுது. தேவா இது வட தமிழ்நாட்டுல வலுவா பாமக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த இடத்துல இப்ப திரு ராமதாஸ் என்ன செய்ய போகிறார், டாக்டர் ராமதாஸ் என்ன செய்ய போகிறாருங்கிற ஒரு கேள்வி எழும். நான் அவர் இப்போ முரண்பட்டு இருக்கிறார் திரு அன்புமணி ராமதாஸோட. அவரையும் இப்ப ஒருவேளை பாஜக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அழைத்து வர வேண்டிய இடம் இருக்கலாம். ஏன்னா பாமக ஒருங்கிணைந்த பாமகவுடைய வாக்கு சதவீதம் என்பது இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேவையான ஒன்றாக மாறலாம். ஏன்னா தேமுதிக இல்லாத போது தேமுதிக பாமகவுடைய இடங்கள்ல ஓரளவுக்கு வாக்குகளை பெறக்கூடிய ஒரு கட்சி என்பதாகவும் இருக்குது. அவங்க சமீபத்துல நீங்க வேப்பூர்ல, கடலூர் மாவட்டம் வேப்பூர்ல நடத்திய அவங்களுடைய பொதுக்கூட்டம், அவங்க மாநாடு நடத்தினாங்க, மாநில மாநாடு. அதுலதான் அவங்க கூட்டணி அறிவிப்பதா சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த கூட்டணி அறிவிப்பு என்பது தள்ளி போயிருந்ததை பார்த்தோம். அப்படி அந்த மாநாடு வரும்போது அந்த மாநாட்டுல அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தையும் அங்கே கூட்டியிருந்தார்கள். அப்போ எங்களுடைய வாக்கு சதவீதமாக கட்சி ஏற்கனவே 0.5% இருந்தது. ஆனா நாடாளுமன்றத்துல 2% பெற்றாங்க. இந்த சதவீத கணக்குகளை தாண்டி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய 2000 வாக்குகள், 3000 வாக்குகள் அல்லது 5000 வாக்குகள் ஒரு கூட்டணிக்கு சேரக்கூடிய வாக்குகள் என்பது வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக மாறலாம்னு கணிக்கப்படக்கூடிய இடத்துல இருந்தும் தேமுதிகவுடைய அந்த இணைப்பு என்பதை
அந்த கட்சி பாக்குதுன்னு பாக்குறோம். எனவே அது ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக இதை பார்க்கலாம் தேவா. இந்த நகர்வுங்கிறது இப்ப இந்தியா கூட்டணிக்கு கூடுதல் பலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்துல எண்ணிக்கைகள்ல அவங்களுக்கு எப்படி இதை பிரிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. 22ஆம் தேதியில இருந்து அவங்க கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை குழு அமைக்க போறோம் அப்படின்னு ஏற்கனவே காங்கிரஸுக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க. இதுக்கிடையில நீங்க கவனிச்சிருக்க முடியும், IUML திமுக கூட்டணியுடைய IUML பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைத்திருக்கிறார்கள். அதே போல இந்த பக்கம் நீங்க CPM-மும் பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைத்திருக்கிறது. பொதுவா ட்ரெடிஷனலா நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு தேர்தலிலும் IUML-ஓட தான் முதல் தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தை திமுக போடும். அதுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்டமாக நகரும். அந்த விதத்துல கூடிய விரைவில் IUML-ஓட ஒரு ஒப்பந்தத்தை திமுக கூட்டணி அவங்க முதல்ல தொடங்கி வைப்பாங்க. அதுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்சிகள், கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், அதே போல மற்ற கட்சிகளோடு எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அந்த நேரத்துலதான் தேமுதிகவுடைய வருகை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை இதுவரை தள்ளி போனதற்கான காரணமாகவும் இதுதான் பார்க்கப்படுது. அதாவது பேச்சுவார்த்தையை திமுக உடனடியாக தொடங்காமல் இருந்ததற்கான காரணம் புதிய கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் அந்த எண்ணிக்கையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் மற்றவர்களோடு பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த அடிப்படையில தேமுதிக வருகை என்பதை அவர்கள் எதிர்பார்த்திருந்திருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது நமக்கு தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தேமுதிக உள்ளே வருகிற போது அவர்களுக்கான எண்ணிக்கை மற்ற கட்சிகள் இப்ப எல்லாருமே விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு இடம் வரலாம். ஏன்னா இப்ப திமுக கடந்த முறை 183 இடங்கள்ல போட்டிட்டது உதயசூரியன் சின்னத்துல. இப்ப அதுல இருந்து அவர்கள் எவ்வளவு இடங்களை குறைக்க போறாங்க, மற்ற கட்சிகளுக்கான இடஒதுக்கீடு என்ன அப்படிங்கறதெல்லாமும் இதுல கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இப்ப கூடுதல் பலம் திமுக கூட்டணிக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்தும் 2 பேருக்குமான வின் சிச்சுவேஷன் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் தான் இந்த நகர்வை முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அதே போல தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா அவர்களும் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் தேவா. விரிவான ஒரு ஆழமான அலசலை கொடுத்தீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கார்த்திகை செல்வன் சார்.